நேற்றைக்கு தோழர் என்ராம் அவர்களை போய் சந்தித்து பேசி கொண்டிருந்தோம். தோழர் அன்பு நம்முடைய தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் நானும் பேசி கொண்டிருந்தோம். அப்பொழுதுதான் அவர் சொன்னார், 72 மதுரையில் நடந்த கட்சி மாநாட்டில் மாணவர் பிரதிநிதியாக நான் கலந்து கொண்டேன் என்று சொன்னார். ஒரு அதேபோல் 53ஆம் ஆண்டு மதுரையிலே நடந்த மாநாட்டை பற்றி, மாநாட்டினுடைய பங்கேற்பை பற்றியெல்லாம் மிக தோழர்கள் மிக விரிவாக இங்கே சொன்னார்கள், சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாட்டினுடைய கொள்கை திருவிழா என்று நாம் சொல்லுகிற பொழுது, முதலிலே இங்கே தோழர்கள் மிக அழகாக குறிப்பிட்டதைப் போல தொடர்ந்து ஒரு களப்பணியாக நிற்பதிலும் சரி, எதிர்க்கட்சியாக நின்று செயல்படுவதிலும் சரி, எண்ணிக்கை எல்லாம் முக்கியம். எண்ணிக்கை ஜனநாயகத்தினுடைய ஒரு மிக முக்கியமான வடிவம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் தத்துவத்தை எண்ணிக்கையில் வைத்து முடிவு செய்ய முடியாது. போன 17வது நாடாளுமன்றத்தில் இடதுசாரிகளினுடைய பலம் 5 பேர் தான். ஆனால் அந்த 5 பேரை பார்த்துத்தான் மோடி பேசினார். அந்தோலன் ஜீவி என்று சொன்னார், போராடி பிழைப்பவர்கள் என்று சொன்னார். 5 பேர் உள்ளே போராடி கொண்டிருந்த பொழுது எங்களுக்கு பின்னால், நாடாளுமன்றத்துக்கு பின்னால் ஒரு 5 லட்சம் பேர் 10 மாதமாக போராடி கொண்டிருந்தார்கள். அந்தோலன் ஜீவி, போராடி பிழைப்பவர்களே என்று நம்மை நோக்கி குற்றம் சாட்டுகிற அல்லது குரல் கொடுக்கிற தேவை அதிகார வர்க்கத்துக்கு ஏன் இருக்கிறது என்றால், அதிகார வர்க்கத்துக்கு எதிராக சமரசமில்லாத ஒரு குரல் இருந்து கொண்டே இருக்கிறது என்றால் அது கம்யூனிஸ்டுகளினுடைய குரல் மட்டுமே.